நம்ம சேனலில் காடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் காடை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல காடையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 7 காடை எடுத்து வச்சிருக்கேன். நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அரை மூடி தேங்காய், ஒரு 50 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 7 காடைக்கு தேவையான அளவு. இப்போ தேங்காவை நான் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 முந்திரி, 3 பட்டை, 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வறுபட்ட உடனே அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும். இப்போ அதை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுறது வரை வறுத்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது கூட சேர்த்து வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். இது இந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள் இரண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்து முடிச்சோடனே இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்குவோம் நல்லா. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பதம் வரது வரை அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பேர் ரம்பா இலை. இது எங்கள் வீட்டில் இருக்கிறனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற பிரியாணி இலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காடையை இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா மசால் படுற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ 5 நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு. நல்ல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். சுவையான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.